ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. VVD, 80 years of legacy in consumer goods. திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னங்கிறேன், அவர் திமுக எதிர்க்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. திமுக ஒழுங்கா எதிர்க்கணும். இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். கவினோட ஆணவ படுகொலை அதை பற்றி பேசவில்லை. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பேசல. சாம்சங் ப்ரொடெஸ்ட், அதாவது திமுகவை உலுக்கி பார்த்த ஒரு ப்ரொடெஸ்ட். திமுகவுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்களிடம் எழுப்பப்படுதோ அதில் எதுவுமே பேசப்படுதுங்க. அரசியலுக்கே அறிமுகம் இல்லாதவர்களுக்கு எதெல்லாம் சொன்னா அட்ராக்டிவா இருக்குமோ இந்த அவுரா ஃபார்மிங்னு சொல்றாங்க. ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா எல்லா திசைகளும் அதிரும். வந்தா வேட்டு வச்சிருவோம், அழிச்சிடுவோம் அப்படின்னு பேசுறது வந்து ஒரு அரசியலற்ற வெத்து வசனம். என் நெஞ்சில் கொடியிருக்கும். காமராஜரை ஒடிச்சது அரசியல்வாதின்னு பேசுறாரு. கரெக்டா? காமராஜரை வீழ்த்தியது யாரு? திமுக. திமுக அப்ப தலைவர் யாரு? அண்ணா. மேல யார் படத்தை வச்சிருக்கீங்க? தாவைக்கனவர்களுக்கு வந்து அரசியல் வகுப்புகள் தேவை, அரசியல் படுத்தணும் அப்படின்னு. அந்த வகுப்பு முதல்ல விஜய் அவர்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேவை. இந்த கட்சி தலைவருக்கு தெரியுமா, அந்த கட்சிக்கு தலைவர் தெரியுமா அப்படின்ற கேட்பாங்க. தெரியவில்லை என்றாலும் ஒரு கட்சி தலைவருக்கு தனக்கு என்ன தெரியவில்லைங்கிறது தெரியும். உலகத்திலே 2 மணி நேரத்தில் மாநாட்டம் முடிச்ச ஒரே கட்சி இதுவாக இருக்கும். இப்போ நம்ம எல்கேஜி படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயத்த பண்ணிருங்க அப்படின்னு, அது மாதிரி பின்னாடி இருந்து ஒரு டீம் செயல்படுதா? இந்த சோஷியல் மீடியா இம்பாக்ட் அப்படிங்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே வந்துருச்சு. இதெல்லாம் வரப்போதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பயன்படுத்திக்கிட்டதுனால தான் பாஜக 3 முறை ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு. நீங்கள் எதிர்க்கிறீங்கன்றதை தாண்டி நாங்கள் வந்தால் இப்படி தான் உலகம் இருக்கும்னு வாக்குறுதி கிடையாது. ஒரு கனவை கட்டணும் இல்லையா? அந்த துறைசார் நிபுணர்கள்னு இந்த மாநாடு மட்டும் இல்லை, 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. யாராவது ஒரு துறைசார் நிபுணரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வணக்கம் மாத்தூர் சத்யா அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் நானும். மாநாடு, விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. சரியாக சொன்னால் 33 நிமிஷம் பேசியிருக்கார். அவர் அந்த 33 நிமிஷத்தில் பேசுனதில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப குறைவு தான். இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு மாநாட்டு பேசுகிறத விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிஜேபி திமுக அப்படின்னு நேராக சொல்கிறாரு அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லாம இல்லையா? அதுவுமே வந்து என்ன சொல்கிறேன்னா, பாதி கிணறுல ஒரு 10% கிணறை தாண்டினதா அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மாநாடு அப்படிங்கிறது உலகத்திலே 2 மணி நேரத்தில் மாநாட்டம் முடித்த ஒரே கட்சி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக மாநாடு அப்படின்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் போவோம். அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் போவோம், வளவளன்னு இழுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு அரசியல் மாநாடுனா பல்வேறு ஆங்கிளிலேருந்து பேசுகிறதுக்கு பல்வேறு நபர்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இந்தியா கூட்டணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாநாட்டில் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, திருமாவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பாசிசத்தை ஒழிக்கும் சக்தி அம்பேத்கர் எடுத்துகிட்டு தான் இருக்குது, அம்பேத்கர் நம்மளுக்கு கையில் கொடுத்த ஆயுதம் தான் அப்படின்னு பேசுவார். அடுத்து தோழர் பாலகிருஷ்ணன் அதே மாநாட்டில் போய் பேசுவார். சிபிஎம் என்ன பேசுவார்னா, செங்கொடி இயக்கம் இருக்கும் வரை ஒரு பாசிஸ்டும் தூங்க முடியாது, விவசாய போராட்டம் ஜெயிச்சது காரணம் செங்கொடி, லேபர் சட்டம்னு அப்படி பேசுவார். காங்கிரஸ்கார் போய் என்ன பேசுவார், நேரு தான் சவர்கர் உருவாக்குனா இந்த ஆர்எஸ்எஸ் வந்து தடை செஞ்சார், அப்போ நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு எதிரி அப்படின்னு பேசுவார். கடைசியில் திமுக போய் மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசும். அப்போ இந்த மாதிரி பல்வேறு தரப்புகள் பேசுவதற்கு நான் பல்வேறு கட்சின்னு சொல்லலை. ஒரு எதிரி, இப்போ நீங்கள் திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டீங்க. இதை வெவ்வேறு ஆங்கிளில் பேசுகிறதுக்கான எல்லா வெளிகளும் இருக்கும். அதை தாண்டி போகிற போக்கில் வந்து கமல்லாம் கலாச்சிட்டு போனார் இல்லையா? நான் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிலாம், கமலை போட்டு கலாய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, நிறைய பாயிண்ட்டும் இருக்குது, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் கமல் கூட மதுரையில் மாநாடு போட்டப்போ துறைசார் நிபுணர்களை பேச வச்சார். குறிப்பாக நீர் மேலாண்மைக்கு வந்து ப்ரொஃபஸர் ஜனகராஜ் பேசினார். கல்விக்கு, வேளாண்மை கல்வியாளர்களை கூப்பிட்டு வந்தாங்க. வசந்தா தேவி போன்ற கல்வியாளர்களை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வந்து இப்போ போன வாரம் தான் இறந்து போனாங்க அவங்க. அந்த மாதிரி துறைசார் நிபுணர்கள் பேசுவதுக்கு தான் மாநாடு. ஏன்னா நீங்கள் எதிர்க்கிறீங்கன்றதை தாண்டி நாங்கள் வந்தால் இப்படி தான் உலகம் இருக்கும்னு ஒரு வாக்குறுதி கிடையாது. ஒரு கனவை கட்டணும் இல்லையா? பார்ப்பவர்களுக்கு ஒரு கனவு, இந்த உலகத்தில் நான் இதை செய்ய முடியும், இது இன்னைக்கு இதை செய்ய முடியல, ஏன் நான் கட்டப்போகும் உலகத்தில் இது சாத்தியமாகும்னு சொல்ல முடியா? அந்த துறைசார் நிபுணர்கள்னு இந்த மாநாடு மட்டும் இல்லை, 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. யாராவது ஒரு துறைசார் நிபுணரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தாவேகா கட்சியின் சார்பாக நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க, திமுக ஒழிச்சுக்கிட்டேலாம், அதெல்லாம் ஓகே. தேசிய அளவில் இப்போ பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறது யார்? காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸில் இப்போ ஒரு பாஜக ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, சூழல் சார்ந்த பிரச்சனை பண்ணுதுன்னா, காங்கிரஸ் அறிவிறதுக்கு முன்னாடியே தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஜெயராம் ரமேஷ் பேசுவார் பண்ண என்னால் சொல்ல முடியும். பொருளியல் ரீதியாக ஒரு பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா சிதம்பரம் பேசுவார்னு எனக்கு தெரியும். சட்ட ரீதியாக பிரச்சனை பண்ணுச்சுன்னா அபிஷேக் மனு சிங்வி பேசுவார்னு எனக்கு தெரியும். அப்போ எந்தெந்த துறைசார் நிபுணர்கள் எதை எதிர்கொள்வாங்க அப்படின்னு காங்கிரஸ் உருவாக்கி வச்சிருக்கு.
பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்கிற காங்கிரஸ். அப்போ திமுகவை எதிர்க்கிறீங்க இல்லையா? அப்போ இது வரைக்கும் துறைசார் நிபுணர்கள் யார் இருக்கிறாங்க? மாநாடுங்கிறது மக்களுக்கு இதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது 33 நிமிஷம் சிங்க இறங்கினா காட்டுக்கு விருந்துன்னு பேடாஸ் பாட்டையே வந்து நீங்கள் திருப்பி ரீமேக் பண்ணி பஞ்சு வசனங்கள் பேசுவது அப்படிங்கிறது ஒரு மாநாட்டுக்கான இலக்கணமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதை சொல்கிறோம். ஓகே, விமர்சனமாக. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவர் நிறைய விஷயங்களை பேசவும் இல்லை, அட்ரஸ் பண்ணவே இல்லை. இப்போ இந்த இலக்கணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருவேளை அதை படிப்படியாக வந்துட்டு அதை மாற்றலாம் அப்படின்ற ஐடியாவில் அவர் இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இன்ன வரைக்கும் எங்களால் செய்ய முடியல, அடுத்து செய்வோம் அப்படின்ற நோக்கம் இருக்குன்னா நம்ம ஒத்துக்குவோம். இப்போ நிறைய பேர் சொல்கிற போதே அப்படி சொல்லுவாங்க. இப்போ பல இயக்கங்கள், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆரம்பித்த போது பார்த்தீங்க, நம்ம ஏன்னா திமுக அதிமுகன்னு எக்ஸாம்பிள் சொன்னாலே அந்த சொம்பு இந்த சொம்புன்றாங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போவோம், ரொம்ப லோ பட்ஜெட் மாதிரி தான் ஆரம்பித்தார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேரை கூப்பிட்டு மறியல் போராட்டத்தில் தான் ஆரம்பித்தார். அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அடுத்த கட்டம். ஆனால் அடுத்த கட்டம் இயக்கமாக மாறுவதற்கு இல்லாமல் வெறும் அதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சுவசனம், வேட்டாக இருக்க போது, ரூட்டாக இருக்க போது அப்படின்னு பஞ்சுவசனமாக தான் இருக்கக்கூடிய. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஐ டோன்ட் ஹாவ் ப்ராப்ளம் வித் பீப்புள் நாட் பீயிங் குட், ஐ ஹாவ் ப்ராப்ளம் வித் பீப்புள் நாட் ஈவன் ஆஸ்பைரிங் டு பி குட். நீ வந்து இதை பெரிதாகணும் அப்படின்னு இல்லை, இப்போ பெரிதாக்க முடியலங்கிறது பிரச்சனை இல்லை, அந்த எண்ணமே உனக்கு இல்லைங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா இப்போது இந்த பிரச்சனைகள் இருக்குது, விமர்சனங்கள் சொல்லப்படுது அப்படின்னா அந்த விமர்சனத்தை இப்படி எதிர்கொள்ளாமல் போகிற போக்கில் ரஜினியை கலாய்க்கிறது, இது ஒரு சினிமா மனநிலை. இது வரைக்கும் விஜய் அஜித் பிரச்சனை எப்படி ட்விட்டரில் இருந்ததோ அதை அரசியலாகவும் டீல் பண்ணுறது. இப்போ ரஜினி ஏன் கலாய்ச்சிட்டிங்க, அவர் அரசியலுக்கே வரல, அவர் பாட்டுக்கு படம் பண்ணிட்டுருக்காரு. அவர் உங்களை பற்றி பேசினா பிரச்சனையாகுதுன்னு தான் கடைசி ஒரு 2 ஆடியோ லஞ்சா விஜய் பற்றி அவர் பேசக்கூட இல்லை, பீஸ்ட் படம் பற்றி பேசி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்றனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, லோகேஷை பற்றி பேசும்போது அவர் கைதி பற்றி பேசிட்டு நேராக விக்ரமுக்கு போயிட்டார். நடுவில் லியோ மாஸ்டரை பேசினா பிரச்சனை ஆகுன்றதை அவர் ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாருல. அப்போ அது மாதிரி இல்லாமல் எல்லாமே டிக்டாக், அதாவது ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி. இப்போ வந்து திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் என்னங்கிறேன்னா, அவர் திமுக எதிர்க்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, திமுக ஒழுங்காக எதிர்க்கணும். ஒழுங்கானா ஸ்ட்ராங்காக. இப்போ தான் நீங்களே சொன்னீங்க, பல இஷ்யூ பற்றி பேசல. திமுகவை எதிர்ப்பதற்கு கடைசி 1 மாதத்தில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, கவினோட ஆணவ படுகொலை வந்தது, அதை பற்றி பேசவில்லை. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பேசலை. சாம்சங் ப்ரொட்டஸ்ட், அதாவது திமுகவை உலுக்கி பார்த்த ஒரு ப்ரொட்டஸ்ட், சாம்சங் ப்ரொட்டஸ்ட். இப்போ சாம்சங் ப்ரொட்டஸ்ட்ங்கிறது அது ஒரு நிறுவனத்துக்கான பிரச்சனை கிடையாது, தொழிலாளர்களுக்கு திமுக என்ன மாதிரியான உரிமைகளை தருது அப்படிங்கிறத பற்றிய பிரச்சனை. அது இன்றைக்கி சாம்சங் இல்லை, ரெனால்ட், ஃபாக்ஸ்கான், ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பல நிறுவனங்களில் போராட்டம், யூனியன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதற்கெல்லாம் சேர்த்து உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்கிறீங்க? அது கிடையாது. திமுகவுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்களிடம் எழுப்பப்படுதோ அதில் எதுவுமே பேசுறது இல்லைங்க. டிஎன்பிசி பிரச்சனைன்னு எவ்வளோ போராடி இருக்காங்க. இப்போ எங்கள் மாணவர் இயக்கம் வந்து போராடி 750 பேருக்கு மேலான டிஎன்பிசியில் இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்காங்க. போராடி 2 வருஷம் கண்டினியூஸாக போராடி இருக்காங்க டிஎன்பிசி. இது வந்து திமுக எதிர்த்து தான். செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் திட்டமாக பேசுறதை விட்டுட்டு ஸ்டாலின் அங்கிள், இது ரசிக மனப்பான்மையில் இருக்கவங்க பயங்கரமான எதிர்ப்புடா, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரா. தம்பி, மீம் பேஜ் வச்சு நடத்துகிறவன் ஸ்டாலின் அங்கிளில் கெட்ட வார்த்தையில் திட்டி கூட மீம் போடுறான். அப்போ கலாய்க்கிறதுக்கான ஒரு வார்த்தை டெம்ப்ளேட் கொடுக்குறது இருக்கு இல்லையா. பேசிக்கலி என்ன, சச்சினில் வந்து என்ன நம்மளை அங்கிள்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்பார்ல வடிவேல். அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் சப்ளை பண்ணுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க. உரிக்கணும், திமுக அடித்து உரித்து அம்பலப்படுத்த வேணாமா நீங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னா. மாநாட்டில் எங்களுக்கு பர்மிஷன் தரல சார், 30 பேர் கொண்டு தெருமுனை போட்டால் கூட அதுதான் ப்ரொசீஜர். அரசியல் ரீதியாக எதுவும் பேச மாட்டோம், எல்லாத்தையும் எழுதி கொடுத்து தான் வந்து காவல்துறைக்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு வந்துட்டு காவல்துறை முன்னிலை வச்சுட்டு காவல்துறையே திட்டுவோம். அதுதான் அரசியல். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஐயோ ஒடுக்குமுறை, என்ன ஒடுக்குமுறை வந்துச்சு, பர்மிஷன் ஆகிட்டு நடந்துங்கன்றது ஒரு ஒடுக்குமுறையா? அப்போ இதையெல்லாம் வந்து அரசியலுக்கே அறிமுகம் இல்லாதவர்களுக்கு எதெல்லாம் சொன்னால் அட்ராக்டிவாக இருக்குமோ, இந்த அவுரா ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அவுரா, நான் வந்து சிங்கம், நான் புயல், நான் வந்து பூகம்பம், வந்தால் வேட்டு வச்சுருவோம், அழிச்சிடுவோம் அப்படின்னு பேசுகிறது வந்து ஒரு அரசியலற்ற வெத்து வசனங்கள். அது எந்த அளவுக்கு அறிவின்மையாக இருக்குது அப்படின்னா, காமராஜரை ஒடிச்சது அரசியல்வாதின்னு பேசுகிறார். கரெக்டாக? காமராஜரை வீழ்த்தியது யார்? திமுக. ஓகேவா? திமுக அப்போ தலைவர் யார்? அண்ணா. மேலே யார் படத்தை வச்சுருக்கீங்க? அண்ணா அவர்கள். ஏங்க, அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு காமராஜருக்கு சூழ்ச்சி பண்ணவங்க மாதிரி அப்படின்றீங்கன்னா நீங்கள் அண்ணாவை ஏற்றுக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? கரெக்டா? ஓகே. காமராஜருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார் யார்? காமராஜருக்கு எதிரான தேர்தலில் பிரச்சார பிறங்கி யார்? எம்ஜிஆர். ஓகே. அப்போ திமுக டிஎம்கேக்கு பெரிய பிரபலத்தை வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர். அவர் படத்தையும் மேலே வச்சிருக்கிறீங்க. அப்போ இப்படி ஒரு அரசியல் தெளிவேற்ற, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தகவல்கள்லாம் தெரியுமா? ஏன்னா இப்போ அண்ணாமலை பேசும்போதே நம்ம பார்க்குறோம், ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, ஐபிஎஸ் எக்ஸாம் தேர்வு எழுதிட்டு வந்திருக்காருன்ற போது அவர் 1977 காமராஜர் ஆட்சியில்னு பேசுகிறார்.
எப்போ காமராஜர் ஆட்சியில் இருந்தார், எப்போ கலைஞர் வந்தார், எப்போ அண்ணா வந்தாருன்னு தெரியாமல். அப்போ அப்படி இருக்கிற ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு அவர்களின் அறியாமையை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு மாநாடு அப்படின்னா அவர்களை அரசியல் படுத்துவதாக இருக்க வேண்டும். அவர்கள் அரசியல் படாமல் இருப்பதை பயன்படுத்தி கொள்வதாக இருக்கக்கூடாது. இப்போது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு திருமாவர்கள் நடத்துகிறார் அப்படின்னா சிஏஏக்கு போய் பாருங்கள். இன்றைக்கும் பார்வையாளர்கள் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சிஏஏ திருமாவளவன் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 18 நிமிஷம் வீடியோ இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞருக்கு ஏன் அந்த சிஏஏ சட்டத்தை அவர் விளக்குவார். அப்போ அது ஒரு படிப்பினையாக இருக்கும். ஒரு மாநாடுக்கு அப்படின்னு போனீங்கன்னா 10 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திமுக அநீதி பண்ணுதா, எப்படி அநீதி பண்ணுகிறது, என்ன மாதிரியான சட்டத்திட்டங்களை தன் வசம் வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்கள் நீக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உயர்நீதிமன்றத்தோட ஆணை இருக்குன்னுவாங்க. அப்போ இந்த மாதிரியான வழிமுறையை கை கொண்டு தான் அவங்க நம்மளை வந்து அடக்குமுறை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மாநாட்டில். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன அங்கிள், மைடியர் அங்கிள் அப்படின்னு பேசினா அதுலேருந்து அவன் என்ன தெரிஞ்சுக்குவான்? புரியுது. அப்போ இவங்கெல்லாம் நம்ம திமுக ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்க, விஜய் விமர்சிச்சு. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்களை விட நீங்கள் நாங்கள் திமுக ஆதரவுன்னு சொல்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாதுங்கிறதுக்கு பல சரி உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியல. நீங்கள் எங்களை குற்றம் சுமத்தவை விட யார் அதிகமாக திமுகவுக்கு நல்லது செய்கிறாங்க குற்றம் சுமத்தணும்னா உங்கள் அண்ணாவை தான் சுமத்தணும். ஏன்னா இப்படி ரொம்ப மொக்கையாக ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்ட திமுக விமர்சனத்தை வைத்தால் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படாது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறடைஞ்சு திருப்பியும் திமுக ஆட்சி வருவதற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்லாம் வழி செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இவ்வளோ விஷயம் அவர் பண்ணுறாரு, நிறைய பேர் அவர் கைட் பண்ணுறாங்க, எழுதி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு யாரும் தெரியப்படுத்தவே மாட்டாங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ம டிவியில் டிபேட் ஷோ பேசுகிறவங்களா இருக்கட்டும், இப்போ நாங்களுமே நம்ம இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம், இதெல்லாம் பேசியிருக்கலாமே, பேச வேணாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வரும்போது அவர் இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய மாநாட்டு நடத்திருக்காரு, அவரை நம்பி இவ்வளோ பெரிய மக்கள் வந்திருக்காங்க போது அவருக்கு எவ்வளோ பேர் கைடன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இதெல்லாம் ஏன் அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படி சொன்னாலும் இவர் பண்ண மாட்டேங்கிறாரா? எதனால் அப்படி? இவர் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு தனி மனிதரோட பிரச்சனை கிடையாது. ஓகே. அதே போல் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதும் கிடையாது. இது எந்த வர்க்கத்திலிருந்து பேசுகிறார்கள், எந்த சொகுசு நிலையிலிருந்து பேசுகிறார்கள் அப்படிங்கிறதான் இங்கே. இப்போ விஜய் ஒரு பெரிய நடிகராக 1000 கோடி சொத்து இல்லாதவராக இப்போ வந்து ஒரு போராளியாக இருக்கிறாரு, ஒரு சமூக போராளியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த மக்களின் பக்கம் நின்று பேசுறதுக்கான ஒரு ஊக்கம் இருக்கும். இப்போ தேர்தல் தான் வர்றாரு, அவர் ஒரு சமூக இயக்கம் நடத்தலை, ஒரு அரசியல் இயக்கம் நடத்தலை, ஒரு அரசியல் கட்சி தேர்தல் கட்சி தான் நடத்துறாரு, சிஎம்மாக தான் வர்றாரு. அப்போ ஓட்டு தான் முக்கியம். கவின் இஷ்யூ பற்றி பேசினா உங்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டு போயிடும் அப்படின்னு யோசனை. அதனால் அது தெரிஞ்சாலும் அதை பற்றி ஆழமான புரிதல் இருந்தால் கூட பேச மறுப்பாங்க. அதனால தான் பெரிய கட்சிகள் எதுவுமே இப்போ அதிமுக திமுக எதுவுமே வாயை திறக்கல கவின் மரணத்தப்ப. அப்போ அதே மாதிரி தான் எனக்கும் வாக்கு தான் முக்கியம்னு கவின் இஷ்யூ பற்றி பேசல. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது ஐயோ அவங்க பாவம் அப்படிங்கிறது இல்லை. அதில் எதிர்க்க வேண்டியது எது? தனியார் மயப்படுத்துவதே எதிர்க்க வேண்டியது. இப்போ தனியார் மயப்படுத்துவதை நீங்கள் எதிர்க்கணும். அதான் சாம்சங் பற்றி ஏன் பேசலைன்னா, தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் ஃபண்டிங் வராது. எலெக்ஷனுக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவா? தனியார் நிறுவனங்கள் உங்களுக்கு எதிர் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கோரிங்க எதிர்ப்புறீங்க அப்படின்றத தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவாக உங்களுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. டிவி சேனல்களுக்கு கொடுத்து உங்களுக்கு எதிராக ஆடு போட வைப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகளில் இறங்குவாங்க அப்படின்னு தனியார் நிறுவனங்களையும் நாங்கள் பகைச்சிக்க மாட்டோம், ஆதிக்க சாதியினரை பகைச்சிக்க மாட்டோம். அப்போ கம்ஃபர்டபுளாக அரசியல் பண்ணுறதா இது பிரச்சனையை வழிய இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு அரசியல் புரியலை, இல்லை என்ன பிரச்சனை மக்கள் இருக்குன்னு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலை அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலை அப்படின்னாலும் அதற்கும் பொறுப்படுத்திக்க வேண்டிய நபர் அவர் தான். கட்சியே ஆக்சசபிளாக வச்சுருந்தா இன்றைக்கி நான் திருப்பி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் அசோக் நகர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அவர் நைட் 1 மணி கூட சந்திக்கலாம். அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லலாம். அவர்கிட்ட பிரச்சனை பக்கத்துலேயே கேமரா இருக்கும். அவர் வந்து கேமரா ஆஃப் பண்ணுங்க பண்ணலாம் சொல்ல மாட்டார், வீடியோ எடுப்பாங்க. அங்கேயே அந்த வாங்கிட்டு சொல்லுவார், சரி அடுத்த வாரம் முதல்வரை பார்க்க போகிறேன், அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்வார். அதை பற்றி ஒரு மேடையில் பேசுவார். ஸோ அவ்வளோ ஆக்சசபிளாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்க தேவையில்லப்பா. ஏன்னா அவர் இயக்கத்துலேருந்து வராரு, தலித் பந்தர்லேருந்து வராரு. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கனால பெரிய கூட்டம் செய்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் கட்சியிலேருந்து வருபவர்களுக்கு ஆக்சசபிளாக வச்சுருந்தா இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கும். அப்போ விஷயம் போய் சேரலனாலும் அதுக்கும் பொறுப்பு அவர் தான். ஐயோ அவரை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் சின்ன பிள்ளை கிடையாது இல்லையா. அவர் வந்து 50 வயசு ஆயிடுச்சு, அதான் சொல்கிறாரு 50 வயசு எனக்கு வந்து இவ்வளோ சோறுட்டி வளர்த்துருக்கீங்க, அதற்கு நன்றி கடனாக இனிமேல் உங்களுக்கு சேவம் செஞ்சு கடமைப்பட்டு போகிறது தான் என் வாழ்க்கையின் மிச்ச நாட்களே நான் செலவிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு இவங்க சொல்லலை அவங்க சொல்லலை, நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. சரிங்க, வெளியே இருக்கிற பிரச்சனையை விடுங்க. ஒரு மாநாடு நடக்குது, மாநாட்டுக்கு முந்தின நாள் விருதுநகரில் ஒருவர் ஃப்ளெக்ஸ் போர்டு, மாநாட்டுக்கான ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்து போகிறார். மாநாட்டில் 2 பேர் இறந்து போகிறாங்க, மூச்சு திணறி மார்பாடு இறந்து போகிறாங்க. அது இல்லாமல் ஒரு 150 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க. அந்த 150 பேரை விட்டலாம், அது அவங்களுக்கான சிகிச்சைக்கான உதவி செய்கிறாங்க, ஏதோ ஒன்று.
தமிழ்நாட்டில் அரசியல் மாண்பு என்பது மாநாட்டு தயாரிப்பிலோ மாநாட்டுக்கு வருகையிலோ ஏதேனும் உறுப்பினர்கள் இறந்து போனால் அவர்கள் பேரை மாநாட்டு மேடையில் வாசித்து 1 நிமிட அஞ்சலி செலுத்துவது. 1 நிமிட அஞ்சலி செலுத்த முடியாது, எல்லாரும் ஆரவாரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான அஞ்சலி தீர்மானம் போடுவது. அதுவும் இல்லை அப்படின்னா இவர்கள் நம் கட்சிக்காக செய்த தியாகத்தை போற்றுகிறோம்னு அந்த மேடையில் சொல்கிறது. இது வந்து ஒரு அடிப்படை அரசியல் மாண்பு. இது அதிமுக திமுக இல்லை, பாஜகலேருந்து நீங்கள் லெட்டர் பேடு கட்சி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த கட்சியெல்லாம் இருக்குதாடா அப்படின்னு கேட்பீங்களா? சில கட்சியை பார்க்கும்போது எலெக்ஷனில் சிம்பிள் இருக்கும், இவெல்லாம் என்ன சிம்பிள்ரா அப்படின்னு கேட்பீங்க. அந்த கட்சி கூட மாநாட்டு தீர்மானங்களில் அஞ்சலி தீர்மானம்னே தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு வந்து தேசிய மாநாடு வந்து மதுரை சிபிஎம் நடந்தது. இப்போ வந்து சிபிஐ வந்து மாநில மாநாடு வந்து சேலத்தில் நடந்துச்சு. அஞ்சலி தீர்மானங்களே தனியாக வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சலி தீர்மானங்கள் கட்சியில் தியாகம் செய்து இறந்தவர்களுக்கும் இருக்கும், பாலஸ்தீன் மக்கள் உயிரிழந்தார்கள் அவர்களுக்கு இருக்கும், மணிப்பூரில் இருந்தவர்களுக்கு இருக்கும், பஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி தீர்மானம்னு தனியாக மாநாடுனா அஞ்சலி தீர்மானம் இருக்குங்க எல்லா இடத்துலையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், அது கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும், திருமாவட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, இப்போ மதுரையில் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே இருந்தவங்க மட்டும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கட்சியெலாம் ரொம்ப வருஷம் இருக்கிறனால நிறைய முதியவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கடைசி ஓரிரு மாதங்களில் யார் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் கட்சி தலைவர் சந்திக்கிறது, உங்களுக்கு வேண்டிய உதவிகள் வேணுமா அப்படின்னு கேட்குறது, அதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையாக இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் போவேணாம், எல்லார் வீட்டுக்கும் போய் பர்சனலாக சொல்ல வேணாம். ஆனால் ஒரு மாநாடுங்கும்போது ஒரு இறப்பிற்கு அப்புறம் நடக்கிற மாநாடு அப்படின்னும் போது அதுக்கு துக்கம் நடந்துருச்சா? ஆமாம், அந்த விருதுநகரில் இறந்தவர்ன்றது முன்னாடியே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, 850 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படின்னா ஒரு 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 வார்த்தையாவது ஒரு கட்சி தலைவர் அவர்களெல்லாம் ஆரோக்கியமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியல் மாண்பு. இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா இது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இதெல்லாம் அடிப்படையும் செக் பண்ணுவோம்ல, பேர் வைக்கணும், சிம்பிள் வைக்கணும், செக் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு கட்சியா அப்படிங்கிறதுக்கான ஒரு செக் தான் அது. அதை கூட நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, அது கூட அவர்கிட்ட போய் சேரல அப்படின்னும் போது நீங்கள் பெரிய அரசியல் விஷயம்லாம் அவர்கிட்ட போய் சேரலங்கிறது வந்து ஆச்சரியப்படுற விஷயமே இல்லை அப்படிங்கிறேன். இப்போ வந்துட்டு பேசும்போது ஒரு விஷயம் பேசணும், என்ன அப்படின்னா ஆதிக்க சாதியினர் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த சமூகத்தை எதிர்த்தோ இல்லை அவங்களுக்கு அகென்ஸ்டாக நம்ம பேசிட்டா அவங்களோட ஒரு ஓட்டு வராமல் போயிருமோன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட்சிகள்லாம் யோசிக்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போ யார் தான் நிற்கிறது? ஓகே, நாம ஒரு மாற்று அரசியலை தானே நம்ம பண்ண வந்திருக்கோம், ஸோ அப்போ நம்ம பேசுவோமே, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்போமே அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதாவது வந்துட்டு ஒரு முழு எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் அவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு அஞ்சலி செலுத்துறேன், இப்போ அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நான் நிற்பேன் ஒரு அண்ணனா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையாவது பேசியிருக்கலாமே. அந்த அளவுக்கு கூட ஒரு மாற்று அரசியல் இல்லையா இவங்க கிட்ட? பயம்தான். அதாவது இங்கே இந்த சாதியம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக, இப்போ ஒரு குற்றம் இழைத்தவர் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அந்த சாதிக்கு எதிராக பேசினா மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆதிக்க சாதியும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. அது பேர் வந்து சமூகவியல் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாரிசான்டல் சாலிடாரிட்டின்னுவாங்க. ஹாரிசான்டல் சாலிடாரிட்டி அப்படின்னா, ஹாரிசான்டல்னா இப்படி, அதாவது வெர்டிகல்னா எப்படி, ஹாரிசான்டல்னா அடுக்கில் இருக்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே அடுக்கில் இருக்கிற எல்லா சாதியும் இந்த ஒரு சாதிக்கு பிரச்சனை இருந்தால் எல்லாரும் ஒன்று குடிப்பாங்க. அதனால தான் இப்போ ராமதாஸ் அவர்கள் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்குறதுக்கு காரணம் என்ன, இவங்கெல்லாம் ஹாரிசான்டலாக சாலிடாரிட்டி அகெயின்ஸ்ட் தலித்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தலித் மக்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் அது இப்படி தான் பிரதிபலிக்கும், இந்த எதிர்ப்பில் போய் முடியும். ஏற்கனவே நீங்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் போய் பார்த்துருப்பீங்க, ஒரு தாவேக்க நிர்வாகி ஒருத்தர் தான், நான் எல்லாரும் சொல்ல, ஒருத்தர் வெளியே வந்துட்டு என்னங்க சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து எஸ்சி மக்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிச்சுட்டு வெளியே போனார். அது ஒருத்தர் அப்படி வெளியே போயிட்டார். பல பேருக்கு அந்த சென்டிமெண்ட் உள்ளே இருக்கும்ல, அது நான் தாவேக்கன்னு சொல்ல, அது நீங்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் எந்த கட்சி பெரிய கட்சிகள் எடுத்தாலும் எல்லா கட்சிக்குள்ளேயும் சாதி ஆதிக்க மனநிலை இருக்குல்ல. இப்போ தாவேக்க மட்டும் என்ன செவ்வாகரத்துலேருந்து வந்துச்சா? சமூகத்துலேருந்து தானே வருது. சமூகத்துலேருந்து 100 பேர் எடுத்திங்கன்னா அதில் வந்து 15 பேர் வந்து பட்டியல் சாதி மக்களாக இருப்பாங்க, 50 பேர் 60 பேர் வந்து ஓபிசி மக்களாக இருப்பாங்க, 10 பேர் பொது பிரிவினர் இருப்பாங்க, 10 பேர் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. சமூகத்தில் தானே சாம்பிள் எடுக்கிறீங்க. அப்போ சமூகத்தில் இருக்கும் கருத்துக்களை தானே அவர்கள் தலையிலும் இருக்கும். அப்போ அதுக்கு ஆக்டிவாக அதுக்கு எதிராக பேச வேண்டியது யார், அவர்களை மாற்ற வேண்டியது யார்? அது கட்சி தலைமையின் பொறுப்பு. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த கவின் இஷ்யூன்னு இல்லை, அம்பேத்கர் பெரியார்னு சொல்கிறீங்க, காமராஜர் அவங்கெல்லாம் தனியாக வைப்போம், அம்பேத்கர் பெரியார்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறீங்க, அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அம்பேத்கர் யாரை எதிர்த்தார்? பெரியார் யாரை எதிர்த்தார்? ஆதிக்க மனப்பான்மை இருக்கு எல்லாரையும். ஆதிக்க மனப்பான்மைன்ற நம்ம சொல்கிறோம், குறிப்பாகவே எதிர்த்தாங்க இல்லையா. பெரியார் ஆரியம்னு சொன்னார் இல்லையா, அம்பேத்கர் சாதி இந்துக்கள்னு சொன்னார் இல்லையா. இந்த 2 வார்த்தையை என்னைக்காவது தாவே கலந்து யார்ட்டையாவது கேட்டிருக்கீங்களா? பேசல இது வரைக்குமே, அதை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணதும் இல்லை. அதான் நீங்கள் எப்படிங்க ஒரு மக்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ பட்டியல் சாதி மக்களுக்கு பேசுனீங்கன்னா பட்டியல் சாதி மக்களுக்கு அநீதி இழைப்பது யார்? அவங்களுக்கு அநீதி என்ன வானத்துலேருந்து குதிக்குதா?
இங்கே இருக்கும் ஒரு தரப்பினர், ஏதோ ஒரு தரப்பினரோ இல்லை பல தரப்பினர் சேர்ந்து தானே அந்த அநீதியை நிகழ்த்துறாங்க. அப்போ இனிமே இல்லாமல் இந்த டன்கர்க் படம் இருக்கும். டன்கர்க் படத்தில் கடைசி வரைக்கும் ஜெர்மன் சோல்ஜர்ஸை காட்டவே மாட்டாங்க, பாதிக்கப்படுற பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை மட்டும்தான் காட்டுவாங்க. அதுபோல் எனிமையை பற்றியே பேசாமல் கடைசி வரைக்கும் இந்த கம்பு சுற்றுற மாதிரி சுற்றுறது இருக்கு இல்லையா. பெரியார் என்ன சொன்னார், இப்போ பெரியாரோட கடவுள் மறுப்பை வந்து ஏற்றுக்கலாங்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய புரிதலற்ற தன்மைனா, பெரியாரோட கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது வந்து ஏத்திசமில் 2 வகையாக இருக்குது. பர்சனல் ஏத்திசம் ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் ஏத்திசம், அரசியல் கடவுள் மறுப்புன்னு இருக்குது. அரசியல் கடவுள் மறுப்புங்கிறது நீங்கள் வந்து கடவுள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கலன்றலாம் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அமைச்சர் தன்னை பெரியாரிசன் தானே சொல்லிக்கிறாரு. குங்குமம் வச்சிருக்காரு, கையெல்லாம் போட்டிருக்காருல, எப்போ பார்த்தாலும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றாருல. அவர் ஏன் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்னா, அவர் பெரியாரின் அரசியல் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. அரசியல் கடவுள் மறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு அரசியல் முடிவை எடுக்கும்போது, ஒரு அரசாங்கம் ஆயிட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு ஆட்சியை பிடிச்ச அரசாங்கம் ஆயிட்டீங்கன்னா, ஒரு கொள்கையை எடுக்கும்போது கடவுள் இதை பண்ணிடுவார், கடவுள் அதை செஞ்சிருவாருன்னு கணக்கு வச்சுக்காமல் முடிவு எடுக்கணுன்றது தான் அரசியல் கடவுள் மறுப்பு. பர்சனலாக நீங்கள் எந்த கடவுளானாலும் வேண்டிக்கலாம். அப்போ பெரியாரோட கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கல, மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறதே ஒரு அடிப்படை புரிதலே இல்லாதது. ஏங்க பெரியார் கடவுள் மறுப்பு பேசிட்டு பெரியார் தானேங்க அனைத்து சாதின அர்ச்சரான்னு போராட்டம் பண்ணார், பெரியார் தானே ஆலய நுழைவுக்கு போராட்டம் பண்ணார். அப்போ அதெல்லாம் எங்கள் பெரியார் வந்து அவரோட கடவுள் மறுப்பை தள்ளி வச்சுட்டு பண்ணாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அரசியல் கடவுள் மறுப்புனா என்னன்னே தெரியாமல் பெரியார் பேரையும் அம்பேத்கர் பேரையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஏன்னா பெரியார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முற்போக்கு முகமூடி கிடைக்கும். அம்பேத்கர் அப்படின்னா அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர்னு புத்தகம்லாம் வெளியிடுவீங்க, ஆனால் அம்பேத்கர் எப்படி பார்க்கப்படுகிறார் சமூகத்தில்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அதான் ஒரு 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 முரண்களின் மூட்டையாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது முரண்பாடுன்னு தெரியாமல் ஒரு மேம்போக்கான அரசியல். பெரியார் அப்படின்னா நம்ம ஜாதி ஒழிப்புன்னு பேசிட்டா போதும். ஜாதி எப்படி ஒழிக்க போகிற? யாருக்கிட்ட இருக்கிற ஜாதியை ஒழிக்க போகிற? ஜாதிங்கிறது சேரியில் இருக்கா? சேரியில் கிடையாது. சேரியில் மேலே ஜாதி திணிக்கப்படுது. யார் திணிக்கிறா? ஆதிக்க சாதியினருக்கு எதோ எகென்ஸ்டாக பேசுறீங்கன்னா, பார்ப்பனிய ஆதிக்கம்ன்றது பார்ப்பனர்கள் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எகென்ஸ்டாக பேசுறது இல்லை, அது ஒரு கருத்தியலுக்கு எகென்ஸ்டாக பேசுறது. பெரியார் பார்ப்பனியத்தை தானே எதிர்த்தாரு. பார்ப்பனியத்தை வேறொருப்போம்னு பேசுங்க. சரி பார்ப்பனியம்னு வேணாம், சனாதனம்ன்றது பொதுவாக தானே இருக்குது. யாரும் நாங்கள் வந்து எங்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சனாதனத்தை எதிர்ப்போன்னு கூட பேச முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி கவினுக்கு போய் உடன் நிற்க முடியும்? ஓகே, இப்போ அஜித்துக்கு அப்படின்னு நின்ட்டா, அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார், லாக்அப் டெத். இப்போ அதுனா பொதுமக்கள் எல்லாருமே போலீஸ் மேலே ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தை நம்ம வந்து மில்க் பண்ணிக்கலாம். யாரும் வந்து காவல்துறை வந்து ஐயோ விஜய்க்கு எதிராக செயல்படுங்க பண்ணலாம், செயல்பட போகிறது கிடையாது. அவங்க வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரியான கொடுமைகள் நிறுத்துவாங்க. நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுமை நிகழ்த்த தான் போகிறாங்க. அதுக்கு கட்டமைப்பு ரீதியாக எந்த சொல்யூஷனும் சொல்ல. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார், அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. லாக்அப் டெத்தை தடுப்பதற்கான பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, பல கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, பல அறிஞர்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர் ஆன காவல்துறையினர் காவல்துறையை பற்றி பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மாற்றணும்னு பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எதையுமே பேசாமல் இவர் ஒருத்தருக்கு மட்டும் என்ன சாரி சொல்கிறீங்க? எல்லார்ட்டையும் சாரி சொல்லிடுங்க. அதுதானே சாரி வேண்டாம், மன்னிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க முதல்வரே அப்படின்னு பேசினார். அப்போ அப்படி இருக்கும்போது இது 19 அஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் 19 கூட கவின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத அளவுக்கு இங்கே ஒரு மேம்போக்கான கன்வீனியன்ட்டான ஆதிக்கத்தை எந்த விதத்திலையும் பகைத்து கொள்ளாத ஒரு அரசியலை தான் அவர் செய்ய வர்றாரு. பேசக்கூட மறுக்கிறார் இவர். நாளைக்கு எப்படி வந்து எந்த அடிப்படையில் தனி சட்டம் கேட்குறாரு? தனி சட்டம்ங்கிறது யாரை தண்டிக்க போகிறது? ஆணவ படுகொலை பண்ணவங்க தானே அதை தண்டிக்க போகுது. அப்போ அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு துரும்ப கூட அசைக்கலை அப்படின்னும் போது தீர்மானத்தில் அந்த தீர்மானத்தையும் நீங்கள் வந்து மேடையில் வாசிக்கல. சார் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கையில் வச்சுக்கிட்டு சில மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாநாட்டில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு, மாற்று கருத்துக்கள் வந்துருச்சு, அதனால் நாங்கள் வந்து தீர்மானத்தை போடுவதை 1 மாதம் ஒத்தி வைக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அரசியலில் வரலாறு நடந்திருக்கு. ஆனால் தீர்மானங்களை ஏற்கனவே போட்டு வச்சுக்கிட்டோம், இங்கே படிக்க டைம் இல்லை, அதனால் நாங்கள் ட்விட்டரில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு இருக்கணும். நான் முன்னாடி சொன்னேன் அஞ்சலி, அந்த மாதிரி ஒரு பேசிக்காக அரசியல் கட்சி என்ன பண்ணுமோ அந்த அடிப்படையை கூட நீங்கள் வந்து பூர்த்தி செய்யலன்னு தான் அர்த்தம். இவ்வளோ முரண்கள் இருக்குது. அவருடைய அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. அப்படிங்கும்போது இப்போ இவங்க எல்லாத்தையும் இவர் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்லை எஜுகேட் பண்ணணும்னு நினைப்பாரா, இல்லை இவங்களாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதை பற்றிய அவர் எண்ணம் எப்படி இருக்கோ இல்லையோ, கட்சி எப்படி நினைக்குது, எப்படி என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருக்குது, நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இவர்கள் இப்படியே இருக்கும் வரை தான் நம்மளுக்கு வந்து செல்வாக்கு இருக்கும். இவர்களுக்கு 4 விவரம் தெரிஞ்சுட்டா நம்மளே கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கே கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் கேட்குறாங்கங்க. கட்சிக்குள்ளேயே கட்சியில் இருக்கும் நபர்களே
சமூக வலைதளத்தில் வந்து போடுறத பார்க்குறோம். அண்ணா இதை பற்றி பேசியிருக்கலாம், அவங்களால வெளிப்படையாக விமர்சிக்க முடியல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அண்ணா இதை பற்றி பேசியிருக்கலாம், கவினை பற்றி பேசியிருக்கலாம் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா. அப்போ கட்சியில் கொஞ்சம் விவரங்கள் ஒரு விஷயம் என்ன பாராட்டலான்னா, இதுக்கு முன்னாடி அரசியலே தேவையில்லைன்னு நினச்ச பல இளைஞர்கள் இங்கே உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியிலே அவங்களுக்கு தெரிய தகவல்கள்லேயே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டிஸ்இல்யூஷன்மெண்ட், அவர்களுக்கு உண்மை நிலை தெரிய ஆரம்பிக்கிறாங்கன்னும் போதே இந்த கேள்விகள் வருது இல்லையா. அப்போ அவங்க இன்னும் தீவிரமாக படித்தால், தீவிரமாக அரசியல் வகுப்புகள் எடுத்தால் என்ன ஆகும் என்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அது அதிமுகவோ திமுக எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க கேடர்ஸ்க்குன்னு பள்ளிகள் நடக்குமா இல்லையா, அரசியல் வகுப்புகள் நடக்குமா இல்லையா. இப்போ அது போல் பெரியார் அம்பேத்கர்னு வச்சுருக்கிறீங்க. ஏதாவது பெரிய பெரிய அம்பேத்கரியவாதிகள் பெரியாரியவாதிகள் நீங்கள் போய் தாவேக்காரங்களுக்கு வகுப்பெடுத்து நீங்கள் பெரிய கட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அது காங்கிரஸ் திமுகலாம் அந்த வகுப்புகள் வந்து ஆக்சுவலி டிவி சேனல்லாம் போய் கூட கவர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆராசா அவர்கள்ட்ட வந்து எந்திரிச்சு ஒரு பையன் கேள்வி பார்த்துருக்கேன், அவர் வந்து பதில் சொல்லுவார். இது போன்ற தாவேக்கால என்ன நடந்து பார்த்துருக்கீங்க. அவர்களை அரசியல் படுத்துவதற்கு நான் திமுக எதுங்கன்னு சொல்கிறேன். திமுக வீட்டுக்கு அனுப்பிடலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து அனுப்பிடலாம். ஆனால் அதற்காக அரசியல் பயிற்சி என்ன கொடுத்தீங்க? நான் என்ன கேட்குறேன், அம்பேத்கர் பெரியார்னு போட்டிருக்கீங்களே, இது நாள் வரைக்கும் அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள் பயணித்தவர் யாராவது அந்த கட்சியில் இருக்காங்களா? யாராவது ஒரு பெரிய அம்பேத்கரியவாதி இவர், பெரியாரியவாதி இவர் 1980 திமுகவை எதிர்த்தோ அதிமுகவை எதிர்த்தோ அவர் இந்த போராட்டத்தை நடத்தி மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார், சலுகை வாங்கி கொடுத்தார், ஆலய நுழைவு போராட்டம் பண்ணார். அந்த பெரியாரியவாதி இந்த கட்சியில் இணைந்தார், அம்பேத்கரியவாதி கட்சியில் இணைந்தார். யாராவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்ற எல்லாரும் சொல்லிக்கலாம். நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் கூட நான் பெரியாரியவாதின்னு சொல்லிக்கலாம். அதாவது சொல்கிறது வேறங்க, ஒரு இயக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டத்தில் இருந்தால் தான் ஒத்துக்குவீங்களா? அது கூட்டம் கிடையாது, அது ஒரு அரசியல் ஒழுக்கம். நீங்கள் தனி மனிதனாக இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம், நான் வாடா போடா அது இதுன்னு கெட்ட வாரத்தில் கூட பேசலாம். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறீங்களா, அரசியல் விமர்சனன்ற பேரில் கெட்ட வாரத்தில் தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கட்சியில் வந்து அப்படி பேச முடியாது. கட்சிங்கிறது உங்களுக்கான ஒழுக்கத்தை, அரசியல் ஒழுக்கத்தை விதிக்குது உங்களுக்கு. அதே போல் கட்சி எப்படிங்கிறது ஒரு அமைப்பாக, இப்போ ஒரு தூய்மை பணியாளர்கள் ப்ரொட்டஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இன்றைக்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் வந்துன்னு வந்திருப்பாங்களா? அவங்க ஒரு அமைப்பாக இருப்பாங்க, ஒரு யூனியனாக இருக்காங்க. எல்டியூசிங்கிற ஒரு யூனியன் இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி லிபரேஷன் பார்ட்டி, சிபிஐசிபிஎம், அது இல்லாத லிபரேஷன் பார்ட்டியோட யூனியன் இருக்குது. இப்போ இது அமைப்பாக சேர்த்தும் போது தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கைக்கு வர முடியும், எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்புக்கு வர முடியும், எல்லாரும் சேர்ந்து ஒரு எதை வென்றெடுக்க போகிறோம்ன்ற ஒரு கனவுக்கு வர முடியும். அப்போ ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு, அவர் அம்பேத்கர் பெரியார் இயக்கத்தில் இருந்திருந்தா அம்பேத்கர் பெரியார் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் தாவேக்கால நான் இந்த பார்ப்பனியம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பேசலை, அதெல்லாம் பேசினா வாக்கு போயிடும், அதெல்லாம் ஓகே, பயம் இருக்குது. இது வரைக்கும் யாராவது நாங்கள் இதை எதிர்க்கிறோம், அதற்கு அம்பேத்கர் வழியில் இந்த லாஜிக், பெரியார் வழியில் இந்த லாஜிக், நான் ஒன்றும் இல்லை, விவசாய போராட்டம் நடக்குது டெல்லியில், ஏன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கரியவாதிகள் பெரியாரியவாதிகள் மார்க்சியவாதிகள் 3 பேரும் வேறு வேறு விளக்கம் தராங்க. யாரும் ஒத்த விளக்கம்லாம் தரல, யாரும் படத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் இவங்க பேரில் விளக்கம் தரல அப்படின்றதெல்லாம் கிடையாது. அம்பேத்கர் ரீதியாக நாங்கள் எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கிறோம்னா, அம்பேத்கர் ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அப்படின்னு அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதினார். இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு எழுதி கொடுத்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் தனியாக ஒன்று எழுதினார். அதில் சொல்லியிருக்காரு, மூலப்பொருட்கள் உற்பத்தி, விவசாய உற்பத்திக்கான செலவை அரசை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த விவசாயிகளோட எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை கோரிக்கை நியாயமானது, இது அம்பேத்கர் வழியில் பண்ணுறோம். அதே போல் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஈரோட்டில் பெரியார் தீர்மானம் போட்டிருக்கிறார், அதன் வழியே வந்த நாங்கள் இந்த விவசாயிகளின் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தால் இந்த ஏபிஎம்சி அப்படின்னு இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த கட்டமைப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா தனியார் மயமாயிரும். தனியார் மயமாயிட்டா இந்த நாட்டின் உணவு பாதுகாப்பு சிதைஞ்சு போயிடும். இங்கே இருக்கிற பொது விநியோகம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடையெல்லாம் காலி ஆயிரும். கம்யூனிஸ்டுகள் ஒரு விளக்கம் வைக்கிறாங்க. அப்போ அவர்கள் எந்த சித்தாந்தத்தை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அதிலிருந்து எந்த வழியில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஏதாவது கேட்டிங்களா? இந்த மாநாட்டில் பெரியார் வழியில் வந்திருக்கிறோம், நீ பெரியார் வழின்னு சொல்லிட்டு ஏமாத்துற திமுக. பெரியார் வந்து தூய்மை பணியாளர்களும் அரசு உத்தியோகமாக இருக்கணும்னு சொன்னார், அர்ச்சகரும் அரசு உத்தியோகமாக இருக்கணும்னு சொன்னார், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா உத்தியோகத்தையும் அரசு உத்தியோகமாக இருக்கணும்னு பெரியார் தாங்க சொன்னார். அந்த வழியில் நடந்துக்கிற நீ அப்படின்னு திமுக பற்றி கேள்வி எழுப்ப போனாமா? அம்பேத்கர் வழின்னு சொல்கிறீங்க, அம்பேத்கர் வழின்னு சொல்லிட்டு பேக்லாக், எஸ்சி எஸ்டி பேக்லாக் இவ்வளோ இருக்குது, ஃபில் பண்ணிங்களா? அம்பேத்கர் அந்த உரிமையை தானே முதல்ல வாங்கி தந்தார் அப்படின்னு பேச வேணாமா? இது எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர்ன்றீங்க? அந்த இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கான எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவர்கள் இப்படியே நான் வந்து சிங்கம் வேட்டைக்கு தான் இறங்கும் அப்படின்னு சொன்னால் கைத்தட்டினா தான் எனக்கு ஓட்டு வரும் அப்படின்ற மனநிலை தான் இருக்கிறீங்க. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தாவைக்க நபர்களுக்கு வந்து அரசியல் வகுப்புகள் தேவை, அரசியல் படுத்தணும் அப்படின்னு. அந்த வகுப்பு முதல்ல விஜய் அவர்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேவை. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கேட்கும்போது
இந்த கட்சி தலைவருக்கு தெரியுமா, அந்த கட்சிக்கு தலைவர் தெரியுமா அப்படின்று கேட்பாங்க. தெரியவில்லை என்றாலும் ஒரு கட்சி தலைவருக்கு தனக்கு என்ன தெரியவில்லைங்கிறது தெரியணும். கட்சி தலைவருக்கு எல்லா சித்தாந்தமும் கரைச்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பொருளியல் ரீதியாக மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ் வரைக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ராகுல் காந்திக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ராகுல் காந்திக்கு சிதம்பரத்திட்ட கேட்டால் பதில் வரும் தெரியும். கரெக்டாக? கட்சிக்கு வெளியே இருக்கிற நபர்கள், இப்போ அவர் வந்து ரகுராம் ராஜன்ட்ட கூப்பிட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க ராகுல் காந்தி. இப்போ நம்ம வந்து ராகுல் காந்தியோட தனியார் மய கொள்கையில் உடன்படுறது கிடையாது, நம்ம கம்யூனிஸ்ட்டு. ஆனால் ஒரு முதலாளித்துவ அறிஞரான ரகுராம் ராஜன்ட்டு என்ன வரும்னு தெரியும். உட்காந்து 1 மணி நேரம் பேசுகிறாரு, அவர்கிட்ட ஒரு தீர்வை கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தனக்கு எக்கனாமிக்ஸ் தெரில, ஒரு எக்கனாமிஸ்ட்டுக்கு தெரியுது அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த அறிவு தேவையான அளவுக்கு அரசியல் அறிவு தேவை. அதுக்கே உங்களுக்கு பகுத்து பார்க்கறதுக்கு அதுதாங்க பகுத்தறிவு. பகுத்து பார்க்க வேண்டும். நமக்கு எது தெரியும், எது தெரியாது, எது உகந்தது, எது உகந்தாது அப்படின்னு தெரியணும். ஏன் தலைவர்களை விட தேர்தல் கட்சியில் ஒரு அரசியல் இயக்கம்னா தலைவருக்கு தொண்டர்களோட ஜாஸ்தியாக தெரியணுங்கிறது நிர்பந்தம் இருக்குது. ஒரு தேர்தல் கட்சினா அது அந்த நிர்பந்தத்தை கொஞ்சம் தளர்த்திக்கலாம். ஏன்னா எல்லாரும் அரசியல் புரிஞ்சு தலைவராகவோ முதல்வராகவோ அப்படிலாம் ஆகிறது இல்லை எல்லா மாநிலத்திலையும் அப்படின்றத பார்க்குறோம். தொண்டர்களுக்கு நிச்சயம் வேண்டும். அவர்களுக்கு நான் சொல்கிற மாதிரி புத்தக அறிவு தேவையில்லை. இப்போ அம்பேத்கர் பெரியார்னா புத்தக அறிவு தேவையில்லை. ஒரு பேசிக்காக ஒரு கட்சியில் எப்படி அமைப்பு கட்ட வேண்டும், அம்பேத்கர் பெரியார் வழியில் அமைப்பு கட்டுவதுனா என்ன? ஏன்னா எல்லா அமைப்பு கட்டுவதும் ஆர்எஸ்எஸ் ஒரே மாதிரி மக்களை திரட்டுறதில்லை. இப்போ வந்து ராமஸ்ரீனிவாசன் சொல்கிறார், பிஜேபி எப்படியா ஒரு இடத்துல அமைப்பு உருவாக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், அங்கே அகல் விளக்கு ஏற்றுற ஒரு பூஜை நடக்குது, அங்கே போய் நம்ம விளக்கு போடுவோம், ஒரு 500 விளக்கு போடுவோம், அங்கே இருக்கிற மகளிர் எல்லாத்தையும் நம்ம குடைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், ஸ்லோவாக அவங்கள வந்து அமைப்பாக்கி நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே கொண்டு வரும். இது அவங்க ரீதியாக ஆர்எஸ்எஸ் ரீதியாக அமைப்பு கட்டுவது. அம்பேத்கரியவாதி முறையாக அமைப்பு கட்டுவது அப்படிங்கிறது சாதி எதிர்ப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதோ இல்லை புத்தகத்தில் வந்து மேற்கோள் காட்டுவது அப்படி கிடையாது. சாதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக மட்டும் கிடையாது. நிஜத்தில் அது குடிநீராக இருக்குது, நிஜத்தில் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது, ரோடாக இருக்குது. ஒரு பஞ்சாயத்தில் ரோடு போடுறாங்கன்னா ஆதிக்க சாதி குடியிருக்கிற ரோடெலாம் போட்டுருவாங்க. கரெக்டாக அந்த பட்டியல் சாதி இருக்கும் குடியிருப்பு முன்னாடி வரைக்கும் ரோடு நின்று போயிடும், அதுக்கப்புறம் மண் ரோடாக இருக்கும். அப்போ அம்பேத்கரிய முறையில் நீங்கள் அமைப்பு கட்டுவதுனா இந்த ரோடு போடுறதுக்கான கோரிக்கைக்கு மக்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் மறியல் பண்ணுவது, கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுப்பது அப்படின்னா இந்த பிரச்சனையை வாயிலாக அந்த மக்களை அங்கே அணிதிரட்டணும். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மக்கள் இவங்கள நம்பலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கேருந்து துடிப்பான ஒரு 15 இளைஞர்கள் எடுப்பீங்க, ஒரு அமைப்பை கட்டுவீங்க. இப்படி ஊராக கிராமமாக பல்வேறு பிரச்சனைகளை சாதி எதிர்ப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்வதன் வாயிலாகத்தான் ஒரு அமைப்பு கட்டு. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் செஞ்சுருக்கு. அவங்க தேர்தல் அரசியல் வர்றதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தலித் பேந்தர்ஸாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஊராக போய் தலித் இளைஞர்கள் மீது நடத்தப்படும் வன்முறையை எதிர்த்து பிசிஆர் போடுவதற்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் மறியல் பண்ணுவாங்க, கேஸ் எடுக்க வைப்பாங்க. அதே போல் தவறாக எந்த கேஸுக்கு திருட்டு கேஸ் ஆகட்டும், இல்லை வந்து வன்முறை கேஸுக்காகட்டும், செயின் பறிப்பு கேஸுக்காகட்டும், குற்றவாளி கிடைக்கலாம் நேராக சேரிக்கு வந்து காவல்துறையினர் கைது பண்ணிட்டு போவாங்க. காவல்துறை எங்கள் சேரிக்குள்ள முறைகேடாக வர முடியாது அப்படின்ற சூழலை உருவாக்குனாங்க. அதன் வாயிலாக தான் தலித் பேந்தர்ஸ் அவ்வளோ பிரபலமாகி அது விசிக கட்சியாகி எலெக்ஷனுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு அம்பேத்கரியம் அப்படின்னா இப்படி தான் அமைப்பு கட்டணும் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது அமைப்பு கட்டுவதுங்கிறது பிரச்சனை போராட்டம் அப்படின்றது கிடையாதுங்க. ஒரு ஏரியாவில் போய் ஒரு பகுதியில் இப்போ நாங்கள் கட்டுறோம், அங்கே இருக்கும் மாணவர்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபில்அப் பண்ணி தரோம், உங்களுக்கு உதவணும். அங்கே சில மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் மீட்டெடுக்கணும், அவர்களை ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்தணும். இது மாதிரி அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கமாக மாறணும். அது ஏன் மாறணும்? அம்பேத்கர் ஏன் இதை அவசியம்னு சொன்னார், பெரியார் ஏன் இதை அவசியம்னு சொன்னார்? பெரியார் வந்து அவர் வாழ்நாளில் 10 லட்சம் கிலோமீட்டர் ஏதோ ட்ராவல் பண்ணதா சொல்லுவாங்க. அதாவது 10 லட்சம் கிலோமீட்டர்னா அவர் நடைப்பயணமாக போனது, பேரணி போனது, ரஷ்யாவுக்கு போனது, ஜெர்மனிக்கு போனது, பர்மாவுக்கு போனது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் பணிக்காக, அதற்கு முன்னாடி இல்லை அரசியல் பணிக்காக மட்டும் 10 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு. அப்போ அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க வந்து ரொம்ப விரல் நுனியில் வந்து அம்பேத்கர் வந்து 1936 இந்த புத்தகம் வெளியிட்டார்லாம் தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. மக்களில் அம்பேத்கர் எப்படி இருக்கார், ஏன் அந்த சிஐடி ஆட்டோ ஸ்டாண்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிஐடி ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ இருக்கும், ஆட்டோவில் பல கட்சி அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, சிஐடியூ ஏஐடியூஸ் ஏதாவது கட்சி யூனியனோட கொடி பறக்கும், அம்பேத்கர் ஃபோட்டோ பின்னாடி இருக்கும். ஏன் அம்பேத்கர் படமும் செங்கொடியும் அந்த இடத்துல இருக்குன்றது அவங்களுக்கு புரியணும் இல்லையா? இன்னும் சும்மா வந்து ரசிகர் மன்பான்மைக்கு நீங்கள் வந்து விஜய் அஜித்துக்கு வந்து ரசிகர் மன்ற மாதிரி வச்சுருக்காங்களா? அவங்க அந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் உரிமையை அந்த செங்கொடியும் அம்பேத்கரும் ஏதோ விதத்தில் பாதுகாக்கிறார் என்பதற்காகத்தான் அங்கே இருக்கிறது அப்படின்னு புரிய வைக்கணும்ல.
அந்த அரசியல் வகுப்பு தேவை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்கிரேட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மாறிட்டு இருக்கும். அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பிரச்சாரம் கூட இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த விஷயத்துல அந்த விதத்துல தான் இவங்க இந்த மாநாட்டில் ஒரு அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது உங்க பார்வையிலேருந்து எனக்கு தெரியணும். ஏன்னா ஒரு 6 மணி நேரம் நடக்குது, யார் உட்காந்து பாப்பா, சரி ஓகே அதோட நேரத்தை குறைப்போம். ஒரு ஸ்கிரிப்டடாகவே தான் அந்த போச்சு மாநாடு. ஒவ்வொருத்தரும் கரெக்டாக 5 நிமிஷம் பேசுகிறாங்க. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள யாரும் பேசலை. என்னென்ன பேசணுமோ எல்லாருமே துதி பாடுறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதா இருக்கட்டும். யாரும் அதை தவிர்த்து வேறு எதுவும் பேசவே இல்லை, ஆதவ அர்ஜுன் உட்பட. அப்படிங்கும்போது பேசி முடிச்சுட்டு போகிறாரு. இவர் ஒரு 30 நிமிஷம் பேசுகிறாரு. கரெக்டாக ஸ்கிரிப்டடாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும், இதை தான் பேசணும், அதில் ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கணும், அதில் இதுதான் கண்டென்ட், இது வைரல் ஆகணும் அப்படின்ற மாதிரி மொத்தமே கரெக்டாக இதை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்கிரிப்டடாக பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ நம்ம எல்கேஜி படத்தில் சொல்லுவாங்கள்ல, இந்த விஷயத்த பண்ணிடுங்க அப்படின்னு, அது மாதிரி பின்னாடி இருந்து ஒரு டீம் செயல்படுதா, இல்லை இவங்க இது வந்துட்டு ஒரு புது மாதிரியான ஒரு மாநாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது வந்து தாவேகாக்கு மட்டும் கிடையாது. இந்த சோஷியல் மீடியா இம்பேக்ட் அப்படிங்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே வந்துருச்சு. அதை இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பயன்படுத்திக்கிட்டதுனால தான் பாஜக 3 முறை ஆட்சிக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு இருந்துச்சு. ஏன்னா முதல்ல ட்விட்டரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது எல்லா அரசியல் தலைவருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி தான். அமித்ஷா வந்து ஓப்பனாக 2017 சொல்கிறாரு, 4 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, என்னால் எந்த பொய்யும் இந்த தேசத்தை நம்ப வைக்க முடியுங்கிறாரு. அப்போ கட்சியின் நடவடிக்கைகள்லாம் இதை சார்ந்து பண்ணுறாங்கன்றது எல்லா கட்சிக்கும் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் கன்சல்ட்டிங்னு ஹையர் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அது வாய்ஸ் ஆஃப் காமன் ஆகட்டும், பிரசாந்த் கிஷோர் வச்ச ஆர்கனைசேஷன் ஆகட்டும், எதாகட்டும், அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே அரசியல் தளத்துக்கும் கொண்டு வராங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து அது அப்படி தான் நடக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காலுக்காக ஷூ வெட்டுவீங்களா, ஷூவுக்காக காலை வெட்டுவீங்களா? உங்களோட அரசியல் கருத்தை எப்படி சோஷியல் மீடியா ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி லாபகரமாக கொண்டு போகணும்னு யோசிக்கிறது வேறு. சோஷியல் மீடியா ட்ரெண்ட் இருக்கிறனால நாங்கள் அரசியல் கருத்தையே வந்து சுருக்கிக்குவோம், வெட்டிக்குவோம், மாற்றிக்குவோம் அப்படிங்கிறது ஷூக்காக காலை வெட்டிக்கிற மாதிரி. எப்பா கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது, அந்த 2 விரலை மட்டும் வெட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான். அதாவது மாநாட்டை சோஷியல் மீடியாவில் 2 மணி நேரம் தான் பார்ப்பாங்க, 6 மணி நேரம் பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா விஜய் அடுத்து பேச போகிறாரு அப்படின்னு இருந்தால் ரசிகர்கள் 6 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் கூட உட்காருவாங்க. நீங்கள் அதைத்தான் அந்த மாநாடு ப்ரூவ் பண்ணியிருக்கு. முந்தா நாளே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாநாட்டில், பந்தலுக்கு திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியெல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்க, அதனால் முந்தா நாளே வந்து பார்த்துட்டு போயிட்டோன்னு பல பேர் வந்திருக்காங்க. அப்போ விஜய் கடைசியாக பேச போகிறாருன்னா அதற்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் யார் என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க மக்கள். கரெக்டாக அதை நீங்கள் ரெடி பண்ணிங்களா? ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிறவர் அம்பேத்கரியவாதி, அரசால் கைது செய்து ஜெயிலில் அடைக்கப்பட்டவர், அம்பேத்கரோட பேத்தியை திருமணம் செய்திருக்கிறவர். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த புத்தக வெளியீட்டில். அதுக்கப்புறம் தான் விஜய் பேச போகிறாரு. கத்துறாங்க அவர் பேசுகிறது நிறுத்தணும்னு. இட்டிஸ் பிரசாந்த் கூட ட்வீட் பண்ணிருந்தார், யார் பாய் ஒரு ஃபிசிக்ஸ் பற்றி மாதிரி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து என்ன அரசியல் பண்பை விதைச்சிருக்கீங்க? ஒரு தலைவர் பேச போகிறாருன்னா அதுக்கு முன்னாடி பேசுகிறவங்கலாம் என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்கறதுக்கான ஒரு பண்பை வளர்த்திருக்கீங்களா? சோஷியல் மீடியா அப்போ இருக்குன்னா இந்த ட்ரெண்டை ஒரு தனி மனிதராக நீங்கள் சொல்லாங்க. ஏப்பா நான் போய் ஒரு தனி மனிதராக ட்ரெண்டை மாற்ற முடியுமா? சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுலே அதிக பலம் கொண்டு வர யார்? நீங்கள் தான். அப்போ சோஷியல் மீடியாவை வளைக்கும் தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதையுமே வளைக்க மாட்டீங்க. ஏங்க ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டையே வளைக்க மாட்டீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய சாதிய கட்டமைப்பு, வர்க்க கட்டமைப்பு, பாலின கட்டமைப்பு இதெல்லாம் வளைச்சிருவீங்களா? அதுதான் நம்ம கேட்குறோம். இப்போ கவின் இஷ்யூவில் ஏன் பேசலைன்னா நீ சாதிய கட்டமைப்பை அப்படியே டச்சே பண்ணாமல் போயிடுவோம். அதெல்லாம் இப்போ என்ன தோணுதுன்னா, ஐயோ அதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸையா, முதல்ல அவங்க சோஷியல் மீடியாக்கே பயப்படுறாங்க, ஒரு ட்விட்டர் ஹேஷ்டேக்கே பயப்படுறாங்கய்யா. அவர் தான் சொல்கிறாரு, அவர் நம்ம இந்த போராட்டத்தை நடத்தி நாம் இதை வென்று கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்குதுங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்க மாநாட்டில் சொல்கிறாங்க, சாம்சங் போராட்டத்தை உறுதியாக 36 நாள் நாங்கள் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் நடத்தினோம். தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க, ரிப்பன் பில்டிங் வாசலில் 13 நாள் போராட்டம் நடத்தினோம். இது உறுதியாக சொல்லி இதன் வெற்றியை வந்து அவங்க பறைசாட்டுக்கிறாங்க. திருமாவர்கள் 2022 அக்டோபர் 2 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் சொல்லுது காந்தி ஜெயந்தி அன்றைக்கி 11 மாவட்டங்களில் நாங்கள் வந்து ஊர்வலம் போவோம்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போய் கேஸ் போடுறாங்க, ஐயோ ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போகுது, எவ்வளோ பெரிய கலவரங்கள் வரும், இல்லை எவ்வளோ மத வெறுப்பை வந்து அவங்க திணிப்பாங்க, வேணுன்ட்டே அந்த ஊர்வலம் வந்து மசூதியை நோக்கி போவோம், அங்கே கல்லடி நடக்கும், இதெல்லாம் இந்த அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. திரும்ப யாராரு 11 நீ 30 மாவட்டத்தில் கூட நடத்து, மத நல்லிணக்கம் ஊர்வலம் நான் போடுறேன், நான் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டணும்னு இப்போ அவன் போய் நீதிமன்றத்தில் கெஞ்சிறான், ஐயோ திரும்பவும் பேன் பண்ணுங்க அப்படின்னு. நீதிமன்றம் வச்சுட்டேன் 2 பேருமே நடத்த வேணாம். அப்போ அப்படி நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இதை அவர் பறைசாட்டுகிறார் மேடையில். ஆனால் இவர் என்ன பறைசாட்டுகிறாரு, ட்விட்டரில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு,
உள்ளே போய் நம்ம ஆட்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை ஒரு பெருமையை ஆக்குனீங்கன்னா நாளைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருக்குதுங்க. அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோன்னா அந்த கன்ஸ்டன்ட்டை யார் உருவாக்குனது, அந்த நெருக்கடி யார் உருவாக்குனது? அதாவது இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு தெரியாமல் கிடையாது. இது அரசியலுக்கெல்லாம் வருவதற்கு முன்னாடியே. ஏன்னா நான் வந்து பெரிய விஜய் ரசிகராக இருந்து தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு ரஜினி ரசிகர்லேருந்து விஜய் ரசிகராகி நான் இன்னும் டிவி சேனலில் நான் பேசினதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்து பேசினதெல்லாம் இருக்கும். அந்த உணர்வில் தானே பேசுகிறோம். ஏன்னா ரசிகர் இல்லாதவர்களுக்கு கூட அவர் உண்மையாக பேசுகிறாரா, பொய்யா பேசுகிறாரா, வசனமாக பேசுகிறாரா அப்படிங்கிறது, இல்லை உணர்வுபூர்வமாக பேசுகிறாரா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க கஷ்டம். எங்களுக்குலாம் டக்குன்னு ரெஃபரன்ஸ் வந்துடும். டே இது பைரவா டோனு, இது சர்க்கார் டோனு, இது கத்தி டோன் அப்படிங்கிறது வரும்ல. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் சண்டை அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களும் ரொம்ப மோசமாக நடக்கும். அது வந்து மனித சமூகத்தின் நாகரிகம் எதையுமே அது வந்து பின்பற்றாது. அது குடும்ப பெண்களை விட்டு வைக்காது. எத்தனையோ கேஸ் போட்டிருக்காங்க தெரியும்ல. அவர் ராம்குமார்னு ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலராக அவர் மேலே வந்து பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் கேஸ் கொடுத்தாங்க. நான் வந்து அவங்க அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நான் குத்தமாக சொல்ல. அது அப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறிட்டாங்க. ஆனால் அந்த பண்பை விட்டு நீங்கள் வெளியே வந்தீர்களா? அது கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல. இப்போ கெட்ட வார்த்தை பேசுறதில்லப்பா யாரும். எல்லாம் பண்ணிங்களா சொல்கிறார். யாராவது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா? கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க பிரச்சனை. நீங்கள் அந்த தன்மையில் சோஷியல் மீடியா தன்மையில் ரியாலிட்டியை பார்க்குறீங்களா? ட்ரெண்ட் ஆயிடுவோம், அடுத்த வருஷம் நாங்கள் தான் ட்ரெண்டு. எப்பா நீ வந்து 8 கோடி பேர் தலையெழுத்தை தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு வரப்போகிறப்பா ட்ரெண்டு சோஷியல் மீடியா ட்ரெண்டு பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அதோட சீரியஸ்னஸ் புரியுறதில்ல. சோஷியல் மீடியாவை வைத்து தான் இவர்களே வந்து இவர்களோட மதிப்பையே இவங்க மதிப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால் உங்கள் கேள்வி வந்து கரெக்டானது, பின் பாயிண்டடானது, அதுதான் நடக்குது. இவர் யாரோட ஓட் பேங்க் எல்லாம் நமக்கு வரப்போகுது, யாரோட ஓட் ஷேர்லாம் நமக்கு வரப்போகுது, நாம் எப்படியும் சிஎம் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்காருல்ல, எது அவருக்கு நம்பிக்கையை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு நம்பிக்கை வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்குன்னுலாம் எனக்கு தோணலை. கூட இருக்க இப்போ ஆதவர்ஜுனா வந்து அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு, ஜானவகரேசம் இருந்திருக்காரு, நிர்மல்குமார் வந்து பல அரசியல் கட்சிகளில் அவர் வந்து பல கட்சி பரமசிவமாக இருந்திருக்கிறார் அவர். அதனால் அவங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கத்தி வர டைமில் பார்த்தீங்கன்னா எது நாம் தமிழர் தொண்டர்கள் எது விஜய் ரசிகர்கள்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஒன்றிணைவு இருந்தது. ஆமாம். ஏன்னா அவர் விவசாய போராட்டத்தை பற்றி பேசினார் அப்படின்னும்போது அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து கார்ப்பரேட் எதிர்ப்பு அப்படிலாம் வரும்போது இதுவும் அதுவும் வந்து ஏறக்குறைய ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்போ அரசியல் கட்சின்னு ஆரம்பிக்கும் போது நாத்தாக்காவிலிருந்து இல்லை நாத்தாக்கா உறுப்பினர்களாக கூட இருந்திருக்க மாட்டாங்க, நாத்தாக்காவை ஆதரிக்கும் வாக்குகள் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பங்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் நேற்று அவர்கள் பேசும்போது தொடர்ந்து எம்ஜிஆரை போற்றுவதனால் அதிமுகவுக்குள்ளேயே, அதிமுக ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை தொண்டர்கள்லேயே பல பேர் அதிருப்தியில் இருப்பாங்க. ஏன்னா அந்த கட்சி இவ்வளோதான் பாடுபடல. கடைசி ஒரு 9 வருஷமாக அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுலேருந்து கட்சி இவர்களுக்கு சொந்தமாக, அவர்களுக்கு சொந்தமாக, சின்ன இவங்களுக்கு சொந்தமாக, அரசியல் தீர்மானம் யார் போடலாம், கோர்ட்டு என்ன சொல்லுது இப்படின்னு அலக்கழித்து கட்சி 1, 2, 3 டிடி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்னு பல இதாக உடஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து சில பேர் வந்து போய் திமுகவில் கூட சேர்ந்துருக்காங்க. இந்த அளவுக்கு கட்சி உடஞ்சி போகும்போது அவர்கள் பின்னாடி இருந்த தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருப்பாங்கல்ல. தலைவர் வெளியே போயிட்டார், ஆனால் நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஆட்களாக இருப்பாங்களா. அந்த அதிருப்தியான தொண்டர்களை எடுக்கலாம். அந்த அதிருப்தியான தொண்டர்களை எடுத்தால் அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் செல்வாக்கள் இருப்பார்களோ அந்த மக்களையும் நம்ம கவர்ந்துடலாம் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் டார்கெட். இதை தாண்டி திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து 2021 கண்டிப்பாக திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்டில் 13 பேர் கொல்லப்பட்டதாகட்டும், கொரோனாவை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதிமுக அப்படிங்கிறதாகட்டும், எல்லா அதிருப்தியும் சேர்ந்து அதிமுக ஆதரவுன்றது கிடையாது. எது தரப்பில் என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இவங்களோட இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இவங்க இருந்து ரொம்ப பாடாப்பட்டுருச்சு. அது பாஜகவோட கூட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு வாக்கு செலுத்தினவங்க இன்றைக்கி திமுக மேலே அதிருப்தியில் இருக்கலாம், நிறைய இளைஞர்கள் அதிருப்தியில் இருக்கலாம். அப்போ அப்படியான மக்கள் இவங்களை தான் அவங்க வந்து கவர் பண்ணுறதுக்கான மேஜரான செக்ஷன்ஸ் பார்க்குறாங்க, குறிப்பாக யூத். ஆனால் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போ டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது யூத் பாப்புலேஷன் குறைவு. வட இந்தியாவிலேருந்து தொழிலாளர்கள் இங்கே வருவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியன் ஏஜ். இப்போ அதாவது ஆவரேஜ் ஏஜ்னு வச்சுப்போம். ஆவரேஜ் ஏஜுங்கிறது இப்போ தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 36, 37 அப்படி இருக்கும். உத்தரப்பிரதேஷ், பீகார் பார்த்தீங்கன்னா 19 இருக்கும். அங்கே இளைஞர்கள் பாப்புலேஷனாகவே ஜாஸ்தி, அங்கே ஓட்டர்ஸாகவே ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் குறைவு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை மையமாக வைக்கிறீங்க. எந்த அரசியல் கட்சியும் மேலே வருவதற்கு காரணம் இளைஞர்கள் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது.
திமுக வந்து மாணவர் போராட்டங்களின் வாயிலாக, இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா யார்? மாணவர்கள், இளைஞர்கள் தான். அதன் வாயிலாக மேலே வந்த கட்சி தான். எந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது விசிகா அப்படின்னா தலித் இளைஞர்கள் உள்ளே வந்து தலித் பேந்தர்ஸ் உருவாக்கி அதுலேருந்து மாற்று சாதி இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. நாத்தாக உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள் தான் மோஸ்ட்லி. அது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். 18 வயசுலேருந்து 23 24 வயசு வரைக்கும் நாத்தாக அதில் இருப்பாங்க. அப்புறம் தெளிஞ்சு போய் வெளியே வந்துடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இளைஞர்களை டார்கெட் பண்ணுறீங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சின்ன செக்ஷன் தான் சமூகத்தில் அப்படின்னு இருக்கும்போது அவர்களை வாக்காளர்களாக மட்டும், எங்களுக்கு வாக்கு போடுறவர்களாக மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அவர்களை உங்களுக்காக வாக்கு சேகரிக்கும், உங்களுக்காக மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கும் இளைஞர்களாக மாற்றாத வரைக்கும் ஒரு கணக்காக போட்டுக்கிட்டு இது 2%, இங்கேருந்து 5%, இங்கேருந்து 6% அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எடுபடி ஆகாது. ஏன்னா இங்கே கான்வர்சேஷன் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகள் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து வட இந்தியாவில் ராமர் கோயில் கட்டணுமா வேணாமா அப்படின்னு எடுக்கிறாங்க. சிவாஜிக்கு செலவு வைக்கணுமா வேணாமான்னு மகாராஷ்டிராவில் இருக்குது. கரெக்டாக? ஆனால் இங்கே ஒரு நல்லது என்னென்னா 60கள்லேருந்து நீ 2 ரூபாய்க்கு அரிசி தெரியா, நான் 1 ரூபாய்க்கு அரிசி தரேன். நீ சைக்கிள் தெரியா, நான் லேப்டாப் தரேன். நீ லேப்டாப் தெரியா, நான் டிவி தரேன். இப்படியான கான்வர்சேஷன் வெல்ஃபேருக்குன்னு புஷ் பண்ணியாச்சுங்க அரசியல். அது வந்து அதிமுக திமுக அவ்வளோ உன்னதம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் இயக்கன்றது வந்து 100 வருஷமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுயமரியாதை இயக்கம் இருந்திருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நீதி கட்சி இருந்திருக்கு, அதுலேருந்து பெரியார் வந்திருக்காரு, அப்படி அந்த ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதே வேளையில் எப்போ நீதி கட்சி இருந்தோ அதே வேளையில் சிங்காரவேலர் ஜீவானு கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்திருக்குது. இன்னொரு பக்கம் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், எம்சி ராஜா அப்படின்னு சொல்லி தலித் தலைவர்கள், பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 3 ஸ்டாண்டும் 100 வருஷமாக தமிழ்நாட்டில் இயங்குறதின் விளைவாக கான்வர்சேஷன் இப்படி இருக்குது. அப்போ அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே வராமல் வெளியவே இருந்துக்கிட்டு என்ன பண்ணாலும், எவ்வளோ நீங்கள் 25% எங்களுக்கு நீங்கள் சாதகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த 25% ஓட்டாக மாறாது. அவங்களுக்கு கான்க்ரீட்னா சிமெண்ட்டு போடுறது கிடையாது, திட்டமாக இதெல்லாம் செய்ய போகிறோம். அவர் சொல்கிறார், நேற்று ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறார், நாங்கள் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம்லாம் சொல்லுங்கள், நல்லது செய்ய போகிறோங்க. வரவன் யாராவது வந்து நாங்கள் வந்து திட்டுத்தனம் பண்ணோம்னா சொல்லிட்டு வருவான். எல்லோரும் நல்லது பண்ணுறதுனா சொல்லுவான், எல்லோரும் ஊழல் ஒழிக்க தான் சொல்கிறான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னர்கிட்ட போய் எல்லா அமைச்சர்களும் என்னென்ன வந்து ஊழல் பண்ணாங்க, விஜயபாஸ்கர் மேலே இவ்வளோ பெரிய புக்கு போடுற அளவுக்கு போய் ஊழல் குற்றச்சாட்டில் சொன்னாங்க. ஸ்டாலின் வந்து நாங்கள் வந்தால் ஊழல் பண்ணுவோன்னு சொன்னாரா? நீங்கள் ஊழல்வாதின்னு சொல்கிற ஸ்டாலின் இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இறந்து போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து கலைஞர் ஆட்சி எதிர்க்கும் போது நான் ஊழல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தார். அப்போ ஊழல் ஒழிக்க போகிறேன், நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு பொதுவாக பேசுகிறதெல்லாம் யாருக்கும் யூஸ் ஆகாது. ஊழலை எப்படி ஒழிக்க போகிறோம்? நான் திருப்பி ஆப் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஆப் ஊழலை ஒழிப்பதற்கு சில குறிப்பான திட்டங்களை முன்வைத்தது. அதனால தான் அண்ணா ஹசாரே கூட போய் உட்காந்தார். லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் ஒரு குறிப்பான திட்டம் வச்சுருந்தாங்க. ஊழலை ஒழிக்கிறதுனா எப்படி, சாதியை ஒழிக்க போகிறதுனா இப்படி, என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். விஜயகாந்துக்கு அவ்வளோ ஆதரவு இருந்தோம், நிறைய பேர் வாக்கு செலுத்தாததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப காமெடியாக சொல்லுவார், நீ மொட்டை என்ன முதலமைச்சர் ஆக்கு, காவேரியில் தண்ணியை கொண்டு வரனா இல்லையான்னு பாரு. எப்படிங்க கொண்டு வரேன்னு கேட்டபோது அதை நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம், அது சொல்லிட்டா வெளியே போயிடும்ல அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்களா நீட்டு ரகசியம்னு சொன்னீங்க, அந்த நீட் ரகசியம் என்னன்னு கேட்குறீங்களா திமுக? அப்போ உங்கள்கிட்டையும் கேட்குறோம், ஊழல் ஒழிப்புனா ரகசியம் என்ன? ஊழல் ஒழிப்புனா என்னன்னு சொல்லுங்கள், சாதி ஒழிப்புனா என்னன்னு சொல்லுங்கள், பெண்களுக்கு பாதுகாப்புனா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டா நல்லவங்களாக இருப்போன்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் உங்களை நல்லவங்களாக வச்சுக்கிறதுக்கு என்ன கட்டமைப்பு உருவாக்க போகிறீங்க? நாளைக்கு நீங்களே கெட்டவங்களாக மாறணும்னு நினச்சா கூட மாற முடியாத அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கணும். அதுதான் ஒரு தலைவரோட வாக்குறுதியாக இருக்க முடியும் இல்லையா? வந்துட்டா நல்லதே பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு பஞ்சதந்திர கதைகள் வழியாக சொல்ல முடிய, ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது மக்களை கொச்சைப்படுத்துவது. மக்கள் இதை விட அறிவார்ந்தவர்கள். அவர்களுக்கு பெரிய பெரிய படிப்புகள், அம்பேத்கர் என்ன எழுதினாரு அப்படிலாம் தெரியாமல் இருக்கலாம் முடிய, நடைமுறையிலிருந்து அவர்கள் நம்மை விட சிறப்பாக சிந்திப்பவர்கள். நீங்கள் போய் பார்ப்பீங்க, நீ நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த அரசியல் பிரச்சனை இல்லை, என்னங்க ஒரு சாமானியர் இப்படி பேசுகிறாரு, ஆட்டோக்காரர் இப்படி பேசுகிறாரு, பூ விற்கிறம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம்ல. அது ஏன் அப்படின்னா நம்ம புத்தி எப்படி இருக்குன்னா, பொது புத்தி இயல்பாகவே அவங்கள அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. அவர்கள் நடைமுறையில் அவர்கள் வாழ்க்கை சூழலில் சிறப்பாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான். அவங்கள இப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து, நீங்கள் ஆட்சிக்கு வரீங்களோ இல்லையோ, ஒரு தலைமுறை அரசியல் பண்பாட்டை சிதைப்பதாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. VVD, 80 years of legacy in consumer goods.